நீங்கள் உங்களுடைய ஜாபில் இல்லை பிஸ்னஸில் வந்து ஒரு ஸ்டேஜில் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வரீங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த லெவல் ஆஃப் மணி வளர மாட்டேங்குது, இல்லை அந்த பிஸ்னஸ் ப்ராக்ரஸ், இல்லை ஈவன் உங்கள் ஜாபில் கூட அந்த லெவலுக்கு மேலே க்ரோத் பார்க்க முடியல அப்படின்னா, ஒரு கைண்ட் ஆஃப் மென்டல் ஸ்டாக்னேஷனில் மாட்டிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்கு காரணம் மேஜராக என்னவாக இருக்கும்னா, நீங்கள் இருந்த இடத்துலேருந்து, அதாவது நீங்கள் எங்கே உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கேருந்து நீங்கள் பல மடங்கு வளர்ந்துட்டு தான் கான்ஷியஸ் வந்து நம்புது. ஸோ இப்போது அதுக்கு மேலே ஒரு வளர்ச்சி. இந்த வளர்ச்சின்றது எங்கே பொதுவாக பிஸ்னஸ்லேயும் ஜாப்லேயும் என்ன கிடைக்கும்? பணம், புகழ் தானே. ஸோ அப்படிப்பட்ட பணம் வந்து நான் இருந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது இன்றைக்கி சஃபிஷியண்ட்டாக இருக்கிற மாதிரியும், இல்லை நம்ம ரொம்ப மேலே வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரியும் கான்ஷியஸ் இமேஜின் பண்ணுது. அப்போது இந்த ஒரு மென்டல் பிளாக்கை நம்ம பிரேக் பண்ணணும். எப்படி பிரேக் பண்ண முடியும்? நான் பணத்துக்கு கஷ்டப்பட்டுருக்கும்போது எனக்கு ஃபோக்கஸ் இருந்துச்சு. நான் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணேன், பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணேன், வேகமாக வந்துட்டேன். இன்றைக்கி நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆகுது, வளர்ந்துருக்கேன். இன்றைக்கும் எனக்கு பத்தலை, இன்றைக்கும் நான் மிடில் கிளாஸ் தான், ஆனால் வளர்ந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லுது. அப்போ கான்ஷியஸ்க்கு இந்த இடத்துல தேவை வந்து மணி பற்றின ஒரு பாசிட்டிவான எமோஷன் கிடையாது. உங்களுடைய அடையாளத்தை மாற்றணும். அப்போது 0ல் இருந்தேன்னா என்னால் வந்து 10 to 15 வர முடிஞ்சுது. ஆனால் இதுக்கு மேலே போகணுன்னா பணத்தை எனர்ஜின்னு காமிச்சோம், பணம் முக்கியமானதுன்னு காமிச்சோம் வளர முடியாது. நம்மளுடைய தனிப்பட்ட அடையாளத்தில் மாற்றி ஒரு எலீட் லெவல் மைண்ட் செட்டை கான்ஷியஸுக்கு கற்றுக் கொடுக்கணும். இதுக்காக உருவாக்கப்பட்டது தான் எலீட் பர்சனல் கோச்சிங். உங்களுடைய மணி ஐடியாலஜியை தாண்டி ஒரு அடையாளமாக உங்களை எப்படி மாற்றிக்க விரும்புகிறீங்க, என்ன கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பர்ஃபெக்ட்னு நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கோர்ஸ் வந்து ப்ராக்ரஸ் ஆகும். நாட் பேஸ்ட் ஆன் இண்டிபெண்டன்ட் கோல்ஸ். இந்த தேவை இருக்குது, இதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணும். இங்கே அப்படி பண்ண மாட்டோம். ஓவராலாக ஒரு மனுஷனாக என்ன அடையாளத்தோட வாழ விரும்புகிறீங்க, அந்த அடையாளத்துக்கு உங்ககிட்ட இன்றைக்கி என்ன லேக் ஆகுது, அந்த அடையாளத்தை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கே வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருது. இந்த அப்ரோச் தான் இந்த பர்சனல் கோச்சிங். இது உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி.